இப்போது RGNB-உடன் இந்த தடை நீக்கப்பட்டுள்ளது. இது வங்கிகள் தங்கள் வாடிக்கையாளர்களுக்கு விரைவாக உதவ அதிக சுயாட்சியை வழங்குகிறது. இருப்பினும் அபராதங்கள் அல்லது இழப்பீட்டு விதிகளை தவிர்ப்பதற்கு இந்த வசதியை தவறாக பயன்படுத்த வேண்டாம் என்று NPCI வங்கிகளை எச்சரித்துள்ளது. அங்கீகரிக்கப்படாத பணம் செலுத்தல்கள், பணம் டெபிட் செய்யப்பட்டு ஆனால் வரவு வைக்கப்படாத UPI பரிவர்த்தனைகள் தோல்வியடைந்தது. பொருட்கள் அல்லது சேவைகள் வழங்கப்படாத வணிகர் தகராறுகள் மற்றும் இரட்டை அல்லது தவறான பணம் செலுத்தல்கள் போன்ற தகராறுகளுக்கு இந்த விதி முக்கியமாக பொருந்தும். UPI ஒவ்வொரு மாதமும் 11.4 பில்லியனுக்கும் அதிகமான பரிவர்த்தனைகளை செயல்படுத்துகிறது என்பதை கருத்தில் கொண்டு ஒரு சிறிய சதவீத தகராறுகள் கூட மில்லியன் கணக்கானவர்களை பாதிக்கிறது. மோசடி அல்லது தற்செயலான பரிமாற்றங்களால் பாதிக்கப்பட்ட பயனர்களுக்கு இந்த புதிய வழிமுறை விரைவான நிவாரணத்தை வழங்கும். இந்த வசதி உண்மையான வழக்குகளுக்கு மட்டுமே நல்லெண்ணத்துடன் பயன்படுத்தப்பட வேண்டும் என்றும் எந்தவொரு தவறான பயன்பாடும் அவர்களின் வழிகாட்டுதல்களை மீறுவதாக கருதப்படும் என்றும் NPCI வலியுறுத்தியுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள செய்தி புனலுடன் இணைந்திருங்கள்.